அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம சுவாமி விவேகானந்தர் தொடர்பாக பார்க்கலாம். சரியா? சுவாமி விவேகானந்தர் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகேவா? விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாள் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜனவரி 12 1863 ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். இவர் பிறந்த ஜனவரி 12 தேதி தான் இந்தியாவில் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவேகானந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக மதங்கள் மாநாடு, இந்த மாநாடு நடைபெற்ற நாள் செப்டம்பர் 11 1893 ஆண்டு. இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நபர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஓகேவா? சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இறந்த நாள் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூலை 4 தேதி 1902 ஆண்டு. ஓகேவா? இதே மாதிரி நிறைய விஷயங்களை சூப்பரா பண்ணதுனால சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவு மண்டபம் சரிங்களா கன்னியாகுமரியில் மண்டபம் திறக்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா 1972 ஆண்டு. ஓகேவா? இது தவிர சமீபத்துல டிசம்பர் 30 2024 அன்று கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை இரண்டு பகுதியிலும் இணைக்கிற மாதிரி ஒரு அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் சார்பில் அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட முதல் கண்ணாடி கூண்டு இழை பாலம் தொடங்கப்பட்ட இடம் கன்னியாகுமரி. சரிங்களா? இது தவிர இந்தியாவில் ஓடுகின்ற முக்கியமான விரைவு ரயில்கள்ல மிகவும் நீண்ட பயண தூரத்தை கொண்ட ரயில் அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது விவேகானந்தர் பெயர்ல தான் இயக்கப்படுகிறது. இது கன்னியாகுமரியிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகர் இடையே இயக்கப்படுகிறது.